வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கணும்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 43,600 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 42,200 44,200 மற்றும் 44,060 அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் சில்வர் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுன்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு சரிவை சந்தித்ததுக்கப்புறமா இந்த 43,600க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 43,600க்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால மறுபடியும் ப்ரைஸ் ட்ராப் ஆகி தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த ஜோனான 43,260 மற்றும் 43,000 அப்படின்ற ஜோனு டார்கெட் ஜோன் எல்லாம் சில்வர் மார்க்கெட்டில் தொட்டிருக்கு. அதை விடையும் கீழே வரைக்கும் கூட வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கன்சால்டேட் பண்ணி 43,046 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில்வர் மார்க்கெட்டில் எல்லாமே நடந்திருக்கு. குட்வில் கமோடிட்டிஸ் சார்ட்டிங் டூலில் உபயோகப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அற்புதமான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்பும் இருந்தது. சரி, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மறுபடியும் சில்வர் மார்க்கெட் நேற்றோடைய ப்ரைஸ் க்ளோசிங் மற்றும் நேற்றோடைய லோ இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ருப்பி டாலர் வேரியேஷனால். அதனால் இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 42,660 42,260 இந்த ரெண்டு டார்கெட்டையும் தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. ஏன்னா சில்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு இடம். கவனமாக இருக்க வேண்டிய இடத்த நான் முன்னாடி சொன்னது 44,060 44,200 இந்த ரெண்டு ஜோனையும் பிரேக் பண்ணால் தான் சில்வர் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 43,600 2-3 தடவை இந்த 43,600 மார்க்கெட் ஓரளவு நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நேற்று மார்க்கெட்டும் இதை சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. கரெக்டாக அந்த மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல வந்து கன்வெர்ஜ் ஆகுது. அதனால் மறுபடியும் ஏன்னா சில்வர் மார்க்கெட் அதிகமாக ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப 48,000லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா 43,000 வரைக்கும் வந்திருக்கு. அதனால் அதிகமான விலை சரிவு இருந்த காரணத்தினால திடீர்னு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு புல் பேக் வரலாம். அது எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னா 43,600 வரைக்கும் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலே தானாகவே பை சிக்னல் கொடுக்கும். அதாவது அது பை சிக்னல் கொடுத்தது அப்படின்னா அது என்னென்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரைஸில் டே ட்ரேட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். அந்த வர சிக்னலில் கொஞ்சம் அதிகமாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஓரளவு ஜாக்கிரதையாக பண்ணுறதுக்கு. ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம டார்கெட் ஜோன்லாம் ரீச் ஆகும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.